வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் ஹெல்த் ஃப்ரெண்ட். இந்த சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று சிறுநீரக நோய் முக்கிய அறிகுறிகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு சிறுநீர் நோயில் காணப்படுகிறது. ஆனால் பலருக்கு அது ஆரம்பத்தில் தெரிகிறது இல்லை. உங்களுக்கு ஒருவேளை சிறுநீரக நோய் ஆரம்ப கட்டத்தில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த வீடியோ நம்ம அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கணுக்கால், பாதங்கள் அல்லது முகத்தில் வீக்கம். சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது அவை உடலில் உள்ள அதிகப்படியான நீர் மற்றும் சோடியத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்ற முடியாமல் போகின்றன. இதனால் இந்த திரவங்கள் இரத்த நாளங்களில் இரத்த சுற்றியுள்ள திசுக்களுக்குள் கசிந்து கால்கள், கணுக்கால், பாதங்கள் மற்றும் சில சமயங்களில் முகத்தில் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இரண்டாவது அறிகுறியாக தோல் வறட்சி மற்றும் அரிப்பு. சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது அவை உடலில் இருந்து யூரியா, கிரியேட்டினின் போன்ற கழிவுப் பொருட்களையும் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களையும் திறம்பட வெளியேற்ற முடிவதில்லை. இந்த கழிவுப் பொருட்கள் இரத்தத்தில் குவியத் தொடங்கும் போது அவை தோலை எரிச்சலூட்டி வறட்சியையும் கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்றன. மூன்றாவதாக, சிறுநீரில் அதிக நுரை. பொதுவாக ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் இரத்தத்தில் உள்ள புரதங்கள் வடிகட்டி அவை சிறுநீரில் வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளும். ஆனால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் வடிகட்டும் திறன் குறைந்து விடுகிறது. இதனால் அல்புமின் போன்ற முக்கியமான புரதங்கள் சிறுநீர் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த புரதங்கள் சிறுநீர் கலக்கும் போது சிறுநீரின் மேற்பரப்பில் நுரையை உருவாக்கின்றன. நான்காவது அறிகுறியாக அடிக்கடி சிறுநீர் கழித்தல், குறிப்பாக இரவில். சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது அவை உடலில் உள்ள நீர் மற்றும் கழிவுப் பொருட்களை முழுமையாக வெளியேற்ற முடிவதில்லை. இதனால் சிறுநீரகம் அதிக அளவு திரவத்தை சிறுநீராக வெளியேற்ற முயற்சி செய்கிறது. இந்த வடிகட்டும் திறன் குறைவதால் சிறுநீர் உற்பத்தி அதிகரிக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் இது சிறுநீர் பையை அடிக்கடி நிரப்பி நோயாளிக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுத்துகிறது. ஐந்தாவது அறிகுறியாக பசியின்மை மற்றும் எடை குறைவு. சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது அவை உடலில் இருந்து யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை முழுமையாக வெளியேற்ற முடிவதில்லை. இந்த நச்சுப் பொருட்கள் இரத்தத்தில் சேருவதால் இது செரிமான மண்டலத்தை பாதித்து பசியின்மையை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த நச்சுப் பொருட்கள் குமட்டல் மற்றும் வாந்தியை தூண்டி உணவு உட்கொள்ளலை மேலும் குறைக்கும். இதன் விளைவாக நோயாளி போதுமான ஊட்டச்சத்தை பெறாததால் எடை இழப்பு ஏற்படுகிறது. ஆறாவது அறிகுறியாக தூக்கமின்மை. சிறுநீரக நோயாளிக்கு தூக்கமின்மை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. உடலில் நச்சுப் பொருட்கள் அதிகரிப்பது, இரத்தச்சோகை, கமா, மன அழுத்தம் மற்றும் மருந்துகளின் பக்க விளைவுகள் ஆகியவை பொதுவான காரணங்களாகும். இவை அனைத்தும் தூக்கத்தின் தரத்தை பாதிக்கும். ஏழாவது அறிகுறி அதிக சோர்வு மற்றும் பலவீனம். சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏற்படும் அதிக சோர்வு மற்றும் பலவீனத்துக்கு முக்கிய காரணம் இரத்தச்சோகை ஆகும். சிறுநீரகங்கள் சேதமடையும் போது அவை இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய தேவையான ஹார்மோனை குறைவாக உருவாக்குகின்றன. இதனால் இரத்த சிவப்பணுக்கள் குறைந்து உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் சோர்வு ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்களிடம் இருந்தால் தயவு செய்து உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். சரியான நேரத்தில் கண்டறிவது பெரிய பாதிப்புகளை தவிர்க்க உதவும். இந்த தகவல்
உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த முக்கிய தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.